இன்னும் அந்த வந்து பேஜ் உங்க இருக்கான்னு தெரியல. நான் செக் பண்றேன். இருக்கு. ஆனா நேம் மாத்திட்டாங்கண்ணா. ஃபேன்ஸ் பேஜா மாத்திட்டாங்க. இருக்கு ஆனா. அப்பாடா! ஓகே. ஆனா ஃபேன்ஸ் கொஞ்சம் எரிச்சலா இருக்குண்ணா. ம். 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்தாங்க நான் கடைசியா பார்க்குறப்போ. ம். உங்களுக்கு இருந்தாலும் பரவால்ல. அது தேவையில்லாம எவனோ போட்டு சம்பாதிக்கிறானே. எல்லாத்துக்குமே தேங்க் யூ ஸோ மச். இன்னும் ஃபன் என்னன்னா, நீங்க ம். ஃபினாலேல வந்தீங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ட்விட்டர்ல. ம். ஆனா அங்க உட்காந்து நான் ஃபினாலேக்கு போலன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தான் அந்த பையன். அப்போ பையனா பொண்ணா ஒண்ணு தெரியல. பண்ணா, நம்ப அது நான் நெக்ஸ்ட் அத ஏதாவது ஆக்ஷன் எடுக்க இது பண்றேன். நம்ப இவ்ளோ பாருங்க. ஆனா இப்போ வந்து பேசியிருக்காங்கன்றப்போ நம்ம ஏதாவது ஃபேன்ஸ் பண்ணி தான் பேஜா ஆகணும். மாத்திட்டான். ஆமா. ரொம்ப சீரியஸா தான் போச்சு ஆனா. அப்படியே வந்துட்டு எல்லாம் ஒரு மாரி பெர்சனல் கொஸ்டின்ஸே கேட்கறாங்களா, அதுக்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க உங்கள மாரியே. ஓகே. ஒரு மாரி மேனிபுலேட்டிவா இருந்தது. நான் அதனால தான் போத்து அண்ணாக்கு அப்பயே நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். எனக்கு தெரியும் நீங்க எபிசோட்ஸ்லாம் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு. ஆனா நீங்க கேப்டன்சி டாஸ்க் ஜெயிச்சீங்கல்ல, அந்த வீக்கெண்ட் வந்துட்டு திவ்யா அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி நம்புற மாரியே இருக்காது. அதாவது வந்து பாரு கூட சந்தோஷப்படலையா, அவங்க சந்தோஷப்பட்டாங்களான்னு. தயவு செஞ்சு அந்த கிளிப்பிங் வந்து இப்போ இன்ஸ்டாலலாம் இருக்கும். நீங்க எபிசோட் கூட பார்க்க தேவையில்ல. அந்த கிளிப்பிங் மட்டும் பாருங்க. நல்லா வாய பொளந்து வச்சிருப்பாங்க. பஸ்ஸே உள்ள போயிட்டு வெளில வந்துரும். அந்த மாரி தான் திவ்யாவோட ரியாக்ஷன் இருந்தது. அவங்க உண்மையா சந்தோஷப்பட்டது நெறைய பேர் இருந்தாங்க. பாருலாம் வந்துட்டு ஓடி வருவாங்க உங்க கிட்ட. அந்த திவ்யாலாம் அப்படி சொன்னது என்னால ஏத்துக்கவே முடியல. நான் சந்தோஷப்பட்டேன்னு வெறுமனே சொல்லி விட்டுருந்தா கூட நம்பியிருப்பேன். பாரு சந்தோஷமே படல. நான் தான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பார்த்தீங்களா அந்த கிளிப்பிங்லாம் வெளில வந்ததுக்கப்புறம்? கேக்குதா அண்ணா? கேக்குது. ஹலோ. பட் மியூட்ல. கேக்குதா? கேக்குது, கேக்குது. ஸோ அதான் நான் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தேன்னா, அது வேண்டாம். ஆனா, எனக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவங்க என்ன இது பண்றாங்க? ஆம் பட் கேம் இஸ் ஓவர். ஆனா, அவங்க கேம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மாரி ரொம்ப டயர்டா ஆக்குவாங்க எல்லாரையும். நம்ப ம். வந்து என்ன ஆகும்னா, ஆல்ரெடி எக்ஸாஸ்டடா இருப்போம். சாப்பாடு இருக்காது, தூக்கம் அதெல்லாம் உங்க இருக்கும். ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிரும். ஆமா. அது ரொம்ப கோவம் ஏன்னா சாப்பாடு சாப்பிடலனாலே எனக்கு கோவம் ரொம்ப வரும். எங்க அம்மா இருந்தா ம்ஹ்ம். உடனே "என்ன பசிக்குதா? மூட்டு உட்கார்றா சாப்பாடு போடுறேன்." அப்படிதான் பண்ணுவாங்க வீட்லலாம். ஆ ம்ஹ்ம். அங்க என்னன்னா ஒரு மாரி தூக்கம் இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். என்ன ஆகும்? ஏதாகும் தெரியாது. சண்டை போட்டுருப்போம். அப்போ வந்து அவங்க நிக்க வச்சு ஒரே ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி பேசினே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்வைங் ஸ்வைங் ஏன்டா ஸ்வைங் ம். ஸ்வைங் ஸ்வைங். ஸ்வைங் 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 தான் அந்த பண்ணிட்டுருப்பாங்க. மொமெண்ட் சூப்பரா இருந்ததுண்ணா. நீங்க வினோத் அண்ணா பண்ணதெல்லாம். ஆ நம்மளுக்கு அப்புறம் நல்லாவே வந்துட்டு தெரியும். அவங்க வந்து என்ன ம். அவங்களுக்கே தெரியும் என்ன பண்றோம்ன்னு. ஆனா நம்ம ம்ஹ்ம். டைரக்ட்டா கேட்டுற முடியாது. அந்த மாரி ஒரு லாக் மாரி அது. ட்ரூ, ட்ரூ. புரியுதுங்களா? ஸோ ம்ஹ்ம். அப்படி நம்ம ஏதாவது பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த மாரி அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மாரி பயம் கிரியேட் பண்ணிட்டாங்க எல்லார்கிட்டயும். இவங்க வந்து மொக்க ம்ஹ்ம். போட்டே சாவடிச்சுருவாங்கன்ற மாரி ஒரு பயத்த கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஏதாவது ம். நடுவுல போயிட்டு, நீங்க இப்படி பேசுறீங்க, இட்ஸ் நாட் இது வந்து கரெக்ட் இல்லன்னோனே, ஓ! அப்போ ம். என்ன நீங்க தப்பானவன்னு சொல்றீங்களா? இதுதான் அந்த மாரி வேற மாரி எடுத்துட்டு போவாங்க. ஸோ ம்ஹ்ம். 205 ஒரு 2500 டாபிக்ஸ் போவாங்க அவங்க ஒரு நேரத்துல. அந்த மாரிலாம் நம்ம டிசைன் பண்ணலாமா? நம்ம நார்மல் ஹியூமன் நேச்சரோட பொறந்துட்டோம். ஸோ அதனால ஓகே. ம். எனிவே கேம் இஸ் கேம். ஓகே. கரெக்ட், எஸ். கரெக்ட். ம். இன்னொரு விஷயம் நான் இது மட்டும் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபினாலே அப்ப வந்துட்டு டாப் 4 வீட்டுக்குள்ள இருப்பாங்க. உங்களுக்கு ம். அது ஸ்க்ரீன்ல காமிப்பாங்க. அப்ப நீங்க ம். சூப்பரா பேசுனீங்க. யாருக்கு எப்படி நோஸ் கட் குடுக்கணுமோ அதுவும் குடுத்தீங்க. அந்த ம். மாரி நீங்க வீட்டுக்குள்ளேயே நெறைய இடத்துல இருந்திருக்கலாம். பரவால்ல. உங்களோட நேச்சர் புரியுது. நீங்க ரொம்ப இன்னோசென்ட்டா வேற இருக்கீங்க. எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, ம். போத்தண்ண நான் வந்துட்டு உங்களையும், பாருவையும் பாண்ட் நல்லா இருக்கு. ஆனா நீங்க தனித்தனியா விளையாடுங்கன்னா, நீங்க புரிஞ்சா மாரி ம். தலையாட்டிட்டு, வீட்டுக்குள்ள போய் கிச்சன் ஏரியால ம். தனித்தனியானா எப்படி எதிர் எதிர்ல உட்காரணுமான்னு கேட்டிருப்பீங்க. அப்பவே ம். தெரிஞ்சது. ஐய்யய்யோ! என்னடா இவ்ளோ இன்னோசென்ட்டா இருக்குது. இல்ல உண்மையாவே முடியல. அது எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு போனா, அது சண்டையா தான் போது. ம்ஹ்ம். அப்புறமாவும் அது ஒரு மாரி சண்டை போட்டு சேர்றது தான் எல்லார் வீட்லயும் நடக்கும்ல. ஸோ ஆமா, அங்க ஆமா. எங்களுக்குள்ள கண்டிப்பா. நடந்த எல்லாமே வந்து எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எல்லாருமே பண்ணது தான் பண்ணியிருப்போம். இதோட கரெக்ட், கரெக்ட். பயங்கரமாலாம் பண்ணுவாங்க. ம்ஹ்ம். இதுக்கே வந்து என்ன இப்படி ரியாக்ட் பண்றாங்க? இவ்ளோ அ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் வந்தது. அப்புறம் வந்து இவ்ளோ பேர் இறந்துட்டாங்க. அது இதுன்னு இவ்ளோ மேட்டர்லாம் இருக்கு. இத ஏன் இவ்ளோ வந்து அ ஹேட் பண்றாங்க? அப்படின்ற மாரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. ம். ஆமா, ரொம்ப எனக்கு கியூட்டா மோசமா தான போச்சுங்க. இருந்தது. நீங்க அந்த கொஸ்டின் கேட்கிறப்ப எனக்கு கியூட்டா தான் இருந்தது. அப்ப என்ன நாங்க எதிர் எதிர்ல உட்காரணுமான்ட்டு. அதுக்கு ம். போத்தன் அண்ணாவும் சிரிச்சிருப்பாங்க. வினோத் அண்ணாவும் சிரிச்சிருப்பாங்க. ம். எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஐயோ! என்ன இவ்ளோ இன்னோசென்ட்டா இருக்காரு இவரு அப்டின்ட்டு.
அப்புறம் ம். வந்துட்டு நீங்க நெறைய அதாவது நார்மலா ஒரு இது இருக்கும்ல. இப்போ பசங்க ம். தான் பொண்ணுங்க எல்லா வேலை பண்ணுவாங்க. பசங்க ம். எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. முக்கியமா வீட்டு வேலை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு. எனக்கு அந்த இடத்துல உங்கள பார்க்குறப்போ பாதி நேரம் நீங்களே சொல்லியிருக்கீங்க, எனக்கு தெரபியூட்டிக்கா இருக்கும் அப்டின்ட்டு. ம். யுட்டென்சில்ஸ் வாஷிங்லாம் அப்டியே மலை மாரி குவிஞ்சிருக்கும். ம். இன்கேஸ் அந்த வாரம் உங்களுக்கு அந்த வேலை இல்லன்னாலும், ம். மத்தவங்களுக்காக நீங்க போய் செய்றப்பலாம் எனக்கு தோணும். ஆஹா! ம். இப்படி ஒரு பையனா? அந்த மாரி எனக்கு இருக்கும். ஐயோ! ம். எனக்கு எப்படி சொல்றது தெரியல. ஒரு ஈகோவே இல்லாம இப்படி ஒரு பையனா இந்த காலத்துல அந்த மாரி இருக்கும் நான் எனக்கு உங்கள பார்க்கிறப்போ. நம்பக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு இருக்கும். யாரும் பண்ண மாட்டாங்க. ம். ஸோ நம்ம ஆனா நீங்க மத்தவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. பேக் பெயின்லாம் இருக்கும்னு. அப்படி இருந்தும் நீங்க நைட் ஃபுல்லா வேல பண்ணியிருப்பீங்களா? அப்படியே ம். பார்க்கவே கஷ்டமாவும், பாவமா இருக்கும். ஆனா அதுக்கு ம். தேவையான அப்ரிசியேஷன் எதுவுமே கிடைக்கல. ம். மேபி அது கிடைச்சிருந்தா உங்களுக்கு வேற மாரி இருந்திருக்கும். உங்களுக்கு பூஸ்ட் இல்லாதப்பயே நீங்க, கானா வினோத் அண்ணாக்கும் பெருசா கிடைக்கல. பாருக்குலாம் ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா உங்களுக்கு ம். என்ன கிடைச்சதோ அத வச்சு நீங்க நல்லாவே கேம் எடுத்துட்டு வந்தீங்க. அதனால ம். வேற லெவல் தான் நீங்க. ம். தேங்க் யூ மா. தேங்க் யூ சோ மச் மா. ஓகே அண்ணா. ஒரே ஒரு வாட்டி என் பேர் சொல்ட்டீங்கன்னா, நான் அதோட மியூட் போயிருவேன். தேங்க் யூ சுவலக்ஷ்மி. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ. அண்ணா. ஆல் தி பெஸ்ட். நெறைய நோட் உங்க பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நெறைய இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பேச முடியல. நான் இதுவே நோட் பண்ணி வச்சு தான் பேசுறேன். மறந்துருவேன் நெர்வஸ்னஸ்லன்ட்டு. ஓகே, ஓகே. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ஆ. நன்றி. ம். அண்ணா ஆல் தி பெஸ்ட்ண்ணா. உங்க பெர்சனல் லைஃப்க்கும் சரி, உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்க்கும் சரி, எல்லாமே நல்லதே நடக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க் யூ சோ மச் அண்ணா. தேங்க் தேங்க் யூ யூ சோ ஏகே மச் ப்ரோ. மா. தேங்க் யூ. தேங்க் யூ மா. பை. தேங்க்ஸ். ப்ரோ ஹலோ. ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது கேக்குது. லவ் லைக் நீங்க பேசுங்க. லவ் லைக். Hi, Kammu Anna. I'm Shreya. ஹாய், ஹாய் ஸ்ரேயா. ஹவ் எப்படி ஆர் யூ? இருக்கீங்க? I நல்லா hope you're இருக்கேம்மா. doing good. யா, யா. Thank நீங்க? you so much for தேங்க் யூ. just coming back with a bang. நீங்க ம். நீங்க எப்படி சொல்றது? Your existence makes us happy. அப்படிதான் நான் சொல்லுவேன். But தேங்க் யூ. both you, Kammu, and you and Paru. தேங்க் யூ. சத்தியமா சொல்றேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு 45 days post Big Boss அண்ணா. Like ம். you have so many million people here supporting you. ம். Both தேங்க் யூ. individually as well as together. இங்க ம். வந்து இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம எவ்ரிடே உங்களை பத்தி யாரு என்ன பேசினாலும் 1000 பேசட்டும், நாங்க ம். வந்து நிப்போம். ஒரு ஒரு ம். நெகட்டிவ் நரேட்டிவ் கிரியேட் பண்றாங்களா, நாங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்கோம். இல்ல ம். உங்களை வந்து யாராச்சும் பாசிட்டிவா பேசிருக்கோம், அவங்களுக்கு லவ் கொடுத்துருக்கோம். இட்ஸ் ம். ஆல்வேஸ் பீன் தட். ம். எவென்ச்சுவலி உண்மையாலே அன்பு மட்டும்தானா, நீங்க எப்படி அன்பு மட்டும்தான் கொடுக்கணுங்கிற ஒரு ம். கோல்ல இருக்கீங்களோ, நாங்க கூட அதே கோல்ல தான் இருக்கோம். சூப்பர். Where do I even start? ம். Right from day 1 to day 90, you've been the show. தேங்க் யூ. நீங்க தேங்க் யூ. நீங்க 3 பேரும் சரி, வினோத் ம். அண்ணா, பாரு, ம். நீங்க 3 பேருமே you've run the show to the level where ம். உங்களை இக்னோர் பண்ண அந்த ஷோல ஒண்ணுமே இல்ல. There's ம். nothing. That's how we saw it. Okay. ம். அங்க வந்து 1000 பேர் 1000 சொல்லட்டோம்னா எங்களுக்கு நீங்க தானே ஹீரோ. தேங்க் இத்தனை யூ. சீசன்ல த்ரூ அவுட் த 9 seasons I'm telling you, ம். I personally came to your fans meet too. ம். நான் சொல்றேன் தட் மொமெண்ட் ஓகே ஆன்லைன்ல சப்போர்ட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீங்க இந்த என்டர் ஆனப்போ ஒரு ஆரா இருந்தது தெரியுமாண்ணா, அதுதான் உங்களோட ரியல் வாட் டு சே சப்போர்ட் தட் யூ ஹேவ். சத்தியமா சொல்றேன். people people came from Bangalore, people were coming from Coimbatore, Madurai. எல்லாருமே வந்து they wanted to just show all the love to you. அது தெரியல இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க. பட் பாக்குறேன் இல்லையா, டெய்லி கம்யூனிகேட் வித் பீப்புள் டூ. இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். நான் சீரியஸ்லி நிஜமா உங்களால எங்களுக்கு நிறைய ஒரு கம்யூனிட்டி கிடைச்சிருக்கீங்க. ரிகார்டிங் யோர் கேம், ரைட் ஃப்ரம் day 1 to day 90, you've just been like, எப்படி சொல்றது, உங்க 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 கேம் யாருமே புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காத போதெல்லாம் உட்காந்து நாங்க ஃபீல் பண்ணியிருக்கோம் இங்க. என்னடா நம்ம ஆளுக்கு இந்த அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இந்த ரெக்கக்னிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு டாஸ்க்லயுமே சரி கொண்டாடுவோம். நான் லிட்ரலி ரைட் அந்த மாஸ்க் டாஸ்க்ல ஸ்டார்ட் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க இல்லையா, அப்போ பாரு ஒரு விசில் அடிப்பாங்க. அந்த விசில் தான் எங்களோட ரியாக்ஷன் ஃபார் என்டையர் நீங்க இந்த 90 days விளையாடின கேமுக்கு. அதுதான் எங்களோட ரியாக்ஷனா இருந்திருக்கு. எவ்ரி சிங்கிள் மூவ்
1000 கன்ஃபியூஷன்ஸ் இருக்கட்டும், we've never misjudged you. நீங்க இப்படி ஐயோ இவர் இப்படி அப்படின்னு நாங்க ஒரு ஒரு இடத்துல கூட விட்டு கொடுத்துருக்க மாட்டோம் யாருக்கிட்டயும். there are so many people who are just like நீங்க அந்த ஷீல்ட் பண்றதுக்கு நாங்க இத்தனை பேர் இருக்கோம். நான் இங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கோடி வரட்டும், நாங்க நின்று ஃபைட் பண்ணுவோம், நாங்க டிஃபெண்ட் பண்ணிப்போம். கண்டிப்பா நீங்க எதையுமே மனசுல எடுத்துக்காதீங்க. ஐயோ எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. பட் I'm doing my MBBS right now. பட் எனக்கு நான் சொல்றேன், I've never followed, I mean எப்படி சொல்றது, பிக் பாஸ் இஸ் ஜஸ்ட் ஷோ அப்படி பார்த்த ஒரு பொண்ணு தான் நான். பட் ஃபர்ஸ்ட் டைம் எமோஷனலி இந்த அளவுக்கு டீப்பா கனெக்ட் ஆகி ஒரு 2 பேருக்கு கனெக்ட் ஆகி அவங்க எப்படி யூ டேக் அ லாட் ஆஃப் லைஃப் லெசன்ஸ்ல அவுட் ஆஃப் இட். நீங்க 2 பேரும் அவ்வளவு கத்து கொடுத்துருக்கீங்க எங்க எல்லாருக்குமே. டு பி பேஷண்ட், நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், அட் த சேம் டைம் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் அது வந்து என்ன சொல்றது வெளி வரலையோ அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல. 24/7 விடாம பார்த்தவங்க நாங்க எல்லாருமே. தட்ஸ் வை யூ கெட் ஆல் த லவ். நீ கண்டிப்பா இங்க தெரிஞ்சிருக்கும் வெளியே வந்து நிறைய டெலிகாஸ்ட் செய்யப்படல அப்படின்னு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு விஷயம் நான் சின்னதா நீங்க எங்கேயாவது ஆஃப்டர் ரெட் கார்டு அதுவுமா இங்க ஸ்பேஸ்லாம் ஒடிச்சு குருனா தான் ஸ்பேஸ் ரன் பண்ணாரு. அவ்வளோ பேர் வந்து அழுதாங்க ஜெனுவின்லி ஃப்ரம் ஹார்ட். எங்க இந்த யூஎஸ், மலேசியா, ஸ்ரீலங்கா நிறைய இடத்துல இருந்து வந்து அழுதுட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஆல் லைக் ஜெனுவின் லவ் இல்லையா. இந்த மாதிரி யாருக்குமே சத்தியமா கிடைக்கலனா, இது வரைக்கும் கிடைச்சது இல்ல, இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா இது வந்து நாங்க வந்து வாக்கு கொடுக்கிறோம், கண்டிப்பா வில் பி தேர் த்ரூ அவுட் இன் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் யோர்ஸ் டு சப்போர்ட் யூ அண்ட் செரிஷ் யூ அண்ட் டு லவ் யூ இம்மென்ஸ்லி. ரொம்ப நன்றி. இது ரொம்ப பெரிய வார்த்தை. ரொம்ப நன்றி. நானுமே எப்பவுமே கனெக்டடா இன்னுமே நல்லா சந்தோஷப்படுத்தி நல்லா பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா. ரொம்ப நன்றி பேசுனது. கண்டிப்பா. ரொம்ப தேங்க்யூ நன்றி. ஸோ மச். அண்ட் நிறைய பேர் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஹானா கான் சொல்லிட்டு ஷீ டிட் ரியலி கிரேட் ஒர்க் இன் எக்ஸ்போசிங் ஃபியூ பீப்புள். கொஞ்சம் எடிட்லாம் போட்டு ரிகார்டிங் அந்த கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் இருந்தது இல்லையா வீட்டுக்குள்ள. நீங்க வெளியே வந்ததும் நாங்க ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணோம் உட்காந்து. அது நடந்தது. அப்புறம் வந்து ஃப்ரம் மலேசியா தனுஷான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, திவ்யான்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து ஒருத்தங்க, எவ்ரிபடி எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க வந்து நிப்போம், பிசிக்கலாவும் நாங்க வந்து நிப்போங்கிறதுக்கான ஒரு சாட்சி தான் அவங்க எல்லாருமே. ஐ டோன்ட் நோ, நான் யூ ஜஸ்ட் எப்படி சொல்றது, உங்க 2 பேரை லவ் பண்ண மாதிரி நான் யாரையுமே லவ் பண்ணிட மாட்டேன் கண்டிப்பா. அந்த மாதிரி MBBS ஸ்டூடெண்ட் அந்த ஸ்ட்ரகிள்ல படிச்சிட்டு இருக்கப்பையும் இவ்வளவு தூரம் உங்களுக்காக சப்போர்ட் இல்ல, பண்ணி தே ஆர் மை தெரபிக்கா, சத்தியமா சொல்றேன். எனக்கு இந்த MBBS ஜேர்னி வாட்எவர் அதெல்லாம் ஒரு கீப் இட் அசைட். இவங்க 2 பேரும் வந்து எனக்கு இவங்களை பார்த்தா போதும் ஒரு எப்படி சொல்றது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போயிடும்னு சொல்லுவாங்கல்ல, யூ பீன் தி ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். சும்மா சொல்றவங்க சொல்லுவாங்க 1000 சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வந்து மனசுல ஏத்துக்க முடியாது இல்லையா. புரியுது. இங்க இவ்ளோ ஒரு நாளும் நான் 50 days ஆஃப்டர் பிபி நினைக்கிறேன், இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஸ்பேஸ் போடாம இருந்ததே இல்லை இங்க யாருமே. அவ்வளோ பேர் வரும், ஒரு நாளும் 400 people 500 people வருவாங்க. வந்து உட்காந்து ஒருத்தவங்களும் ஜென்யூன்லி தே ஷேர் தேர் யூனோ கன்சர்ன்ஸ், தேர் லவ் ஃபார் யூ. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஹார்ட் ரென்ச்சிங்கா இருக்கும். நம்ம என்ன சொல்றது. அண்ட் ஆல்சோ அண்ணா ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல இவருக்கு, அந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் வரும் இல்லையா. நான் சொல்றேன்னா நாங்க நோட் பண்ணிருக்கோம், இன்ச் பை இன்ச்சா நோட் பண்ணிருக்கோம் நீங்க பண்ண எல்லாத்தையுமே. நாங்க சொல்றோம், நீங்க எங்கெல்லாம் உங்களோட அந்த டெம்பரை லூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க செல்ஃப் எஸ்டீம், உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட், இல்ல உங்க பர்சனல் இஷ்யூ, இத பத்தி யாராச்சும் உடைக்கும் போது மட்டும்தான் யூ லாஸ்ட் யுவர் டெம்பரே தவிர யூ நெவர் லாஸ்ட் யுவர் வேர்ட் அதர்வைஸ். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க டிக்னிஃபைடா பேசிட்டு அப்போ நீங்க வந்து இப்படி டெம்பர் லூஸ் பண்ணி பேசினா கூட ஓகே. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களே ரொம்ப கேவலமா தான் பேசுவாங்க, நீங்க அதுக்கு ஓரளவுக்கு இறங்கி பேசினாலே உங்களை வந்து பிராண்ட் பண்ணிடுவாங்க, இவர் அப்படி இவர் இப்படின்னு. அதுதான் எங்களால ஏத்துக்கவே முடியல. அதெல்லாம் வந்து நாங்க எப்படி சொல்றது என்னைக்குமே எங்களால வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் லைக் ஐயோ நம்மள வந்து இப்படி பிராண்ட் பண்ணிட்டாங்க, இல்ல நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. யூஆர் சச் அ வெல் மேனர்ட், எப்படி சொல்றது, இப்படி ஒருத்தர் வந்து லைஃப்ல கிடைச்சிட்டா அதை விட லைஃப்ல வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவாவோ இல்ல ஒரு மகனாவோ இப்படி இருந்துட்டாலே போதும்னா லைஃப்ல. எனி விமன் கேன் ஃபைட் அண்ட் கம் அவுட் வித் ஃப்ளைங் கலர்ஸ், சீரியஸ்லி.
தேங்க் யூ. மீன்ஸ் அ லாட். ரொம்ப பெரிய வார்த்தைகள். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப 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 நன்றி. என்ன எப்படி கைமாறு செய்யப்படும்னு தெரியல. ரொம்ப நன்றி. கைமாறலாம் ஒண்ணும் இல்லண்ணா. நீங்க 2 பேரும் ஹாப்பியா வாழ்ந்து காட்டுங்க. அங்க நீங்க உங்களை எங்க அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்களோ அங்கேயே நீங்க வந்து மூவி ப்ரொமோஷன் பண்ணி காட்டுங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய கிஃப்டே, நீங்க பண்ணக்கூடிய கிஃப்ட். கண்டிப்பா சீரியஸ்லி கண்டிப்பா. திரும்ப அந்த பிக் அப்பவும் நாங்க பாஸ்க்குள்ள இருப்போம். போவீங்க. திரும்ப அந்த பிக் பாஸ்க்குள்ள எக்ஸாக்ட்லி. ஹீரோவா போவீங்க. டைட்டில் ஓபன் பண்ணி அப்பவும் அவங்க நாங்க ப்ரமோஷன். இருப்போம். அப்பவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்பேஸ் போட்டுட்டு இருப்போம். இங்க உங்களை சூப்பர் செலிப்ரேட் சூப்பர். பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பா. அவ்வளவுதான். தட்டுறோம் தூக்குறோம் ஜெயிக்கிறோம். அதுதான். கண்டிப்பா ம். எஃப்டிஎஃப்க்கு தான் நாங்க எல்லாருமே வெயிட்டிங். அண்ட் தேங்க்ஸ் டு போத் அண்ணா ஜான் அண்ணா. அவங்க 2 பேரும் லைஃப் லைன் மாதிரி இருந்திருக்காங்க எங்களுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம். எவ்வளவு இன்டராக்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு அளவே இல்லை. அவங்க டெஃபினெட்லி தே டு ஹேவ் பர்சனல் லைஃப் இல்லையா, அதெல்லாம் சைட் லைன் பண்ணிட்டு அவங்க அவ்வளோ லவ் போர் பண்ணிருக்காங்க அவங்க 2 பேருக்காகவும். சரி, அவங்க எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்காம ஜெனுவின்லி அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் லைஃப்ல கிடைச்சிராதுண்ணா சத்தியமா. வினோத் எங்களால இன்னொன்னு என்ன தெரியுமா, இவ்வளவு நடக்குது இல்ல, வினோத் அண்ணா என்னதான் ஒரு கன்ஃபியூஷன் நடந்தாலும் எங்கேயுமே எங்களால வினோத் அண்ணாவை கூட நாங்க ஐயோ அவர் திட்டாரே இல்ல அவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு எங்களால பிரிச்சு பார்க்கவே முடிஞ்சது இல்ல. 3 பேருமே அப்படி இருந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள, அதை யாருமே அப்ரிஷியேட் பண்ணல. உங்க பாண்ட வந்து சேரவே விடல. அப்படிதான் நான் பார்த்தேன் 3 பேரையுமே. கரெக்டா? எப்படியாச்சும் விஜய் சேதுபதி சார் கூட இவர் கூட சேராதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும், ஐ மீன் ஏதோ சொல்லுவாரு இல்லையா வீக்கெண்ட்ல எல்லாம் வினோத் அண்ணா. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்கும். ஒரு இடத்துல கூட நீங்க அவரை பத்தி தப்பா பேசியிருக்க மாட்டீங்க, ஆனா அப்படி பிராண்ட் பண்ணுவாங்க. அதுதான் உலகம். அதெல்லாம் வந்து அவர் கண்டிப்பா அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பாருன்னு தெரியல, பட் கண்டிப்பா புரிஞ்சிருப்பாரு. டெஃபினெட்லி நீங்க 3 பேரும் இப்படியே இருங்க, நான் லைஃப் லாங் ஹாப்பியா சந்தோஷமா will be there for you no matter what. கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ரொம்ப சார். நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீ பேசுறீங்களா? ஸ்ரீ. எஸ், ஹலோ, கேக்குதா? கேக்குது பேசுங்க. ஹாய் கமருதீன், எப்படி இருக்கீங்க? கேக்குது. ஹாய் ஸ்ரீ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா எப்படி இருக்கேன் இருக்கீங்க ஸ்ரீ? கமருதீன். நல்லா இருக்கேன் கமருதீன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை தான் வந்து கேட்கணும். ரெட் கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா ரொம்ப ஃபீல் பண்ணோம் நாங்க எல்லாருமே. இந்த ஒரு ஃபேஸ்ல உங்களை பாக்குறது ரொம்ப ஜென்யூன்லி ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ரொம்ப நர்வஸா இருக்கு, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான். ஆக்சுவலி வந்து மை நேம் இஸ் ஸ்ரீ ஹரிணி. ஆக்சுவலி இன்ஸ்டால கூட ஸ்ரீஹா கட்ஸ்ன்னு இருக்கும். சோ அது ஒரு ஷார்ட் நேம் மாதிரி இருக்கு. அதனால பாத்துர்க்கேன் நினைக்கிறேன், மென்ஷன்ஸ்ல பாத்துர்க்கேன். ஆமா நீங்க பாப்பீங்க. ஆக்சுவலி நாங்க குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணிப்போம், இங்க பாத்துருக்காருப்பா அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. ஆல்சோ வந்து நான் உங்க கூட பர்சனலா உங்க கூட கனெக்ட் ஆன மொமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்றேன். நிறைய விஷயம் வந்து நீங்க இந்த ஷோக்கு நீங்க போகும்போது எனக்கு உங்களை மகாநதி டைம்ல தான் எனக்கு தெரியும் உங்களை எனக்கு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து நிவின் காவேரி ஒரு பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல நான் பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன் தான் நானு. சோ அதுக்கப்புறம் விஜய் காவேரின்னு மாறிச்சு அந்த ஸ்டோரி ட்ராக்கே. சோ அப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு, அந்த பாக்குறதே இல்லை. ஆனா உங்களை எனக்கு தெரியும், உங்க பேர் எல்லாமே எனக்கு தெரியும். முன்னாடி கூட உங்களை மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏதோ ஒரு ஆஃப் ஸ்கிரீன் மொமெண்ட்ஸ்ல. நீங்க கூட எனக்கு ஷேர் பண்ணி சிரிக்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்க 2 years பேக். அதெல்லாம் இப்போ நான் ரீவிசிட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓ, இவரு கூட நம்ம முன்னாடியே பேசியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஸோ இப்போ எனக்கு நீங்க நான் வந்து ஆக்சுவலி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட், இப்பதான் முடிச்சேன் 25ல தான். ஸோ ஒரு காலேஜ் இந்த ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க டைம்ல நாங்க வீடு ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஸோ பேசிட்டு சீசன் நம்ம வேணா ஸ்கிப் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜ் தான். ஆக்சுவலி ஒரு 20 daysக்கு அப்புறம் தான் நான் பார்க்கவே ஆரம்பிச்சேன். ஏன்னா வீடு ஷிஃப்ட் ஆனோடனே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ வீட்டுல சும்மா இருக்கும்போது அப்படி பார்த்த ஒரு ஸ்டேஜ் தான். அந்த ப்ரோமோஸ் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸைட்டடா இருக்கும். நீங்க பாருலா இருப்பீங்க, என்னடா என்ன ஓடுது கண்டென்ட் தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுதான் அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டு லைவ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ஜாப் சர்ச் பண்றதே மறந்தே போயிடுச்சு, எதுக்குடா நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, ஃபர்ஸ்ட் ஒர்க் பாருங்க. நான் ஒர்க் விட்டு
கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால இல்ல நீங்க கம்முனு நான் சீரியலுக்கு அப்போ பண்ணும்போது ஸ்டார்ட்டிங்ல நல்லா போச்சு. அதுக்கப்புறம் கதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால ஜாப்ல ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுங்க நல்லாவே. ஓகே, ஓகே. இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஜாப் எடுத்துட்டு போணும்னு கூட ஆசை வந்திருக்கு. ஆமா. இப்போ சோ பெருசா அதெல்லாம் ஆசைப்படுங்க. நீங்க யுவர் இ எவ்ரிஒன் ஆர் கேப்பபிள் டூ திங்க் வெரி பிக். யாருமே வந்து பெருசா யோசிச்சா வந்து மத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலியே ஏதாவது மொக்க பண்ணிருவாங்களோன்ட்டுலாம் பயப்படுவாங்க. அப்படிலாம் இல்ல. நமக்குள்ளயே நம்ம ஆசைப்படுறது வந்து நமக்குள்ளேயே கூட சொல்லிக்கலாம். பெரிய பெரிய வார்த்தைகள் காலையிலேயே வந்து நீங்க சொல்லும்போது, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் உங்க லைஃப்ல. எஸ், எஸ், எஸ். கம்ரு ம். நீங்க சொல்லுவீங்கல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், டைரிலலாம் எழுதி வைப்பேன்னு. அந்த ஆமாமா. மாதிரி நெறைய நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ம். எனக்குமே அந்த மாதிரி நான் நெனச்ச ட்ரீம்ஸ்லாம் அச்சீவ் பண்ணணும். நெறைய ஒரு ஆசைகள் இருக்கு. அது எல்லாமே நடக்கணும். சோ ம். நான் வந்து ஒரு ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஆ. எனக்கு முன்னாடியே தெரியும். பட் நான் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். சோ ம். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸா என்ன இது அப்படிங்க நீங்க தான் ரொம்ப ரியலா இருந்தீங்க எனக்கு ம். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே. ம். நான் நெறைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ம். ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்னதான் நீங்க ரொம்ப ரக்கடா இருந்தாலுமே வெளிய அப்பியரன்ஸ் வைஸ் ம். நீங்க ரொம்ப இன்னர் சைடு வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஒரு குழந்தை மாதிரி தான் நீங்களுமே. தேங்க் நான்லாம் யூ. அப்படிதான் பார்த்தேன் உங்கள ஆக்சுவலி. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ம். ஸோ ஹலோ. நெறைய பேர்கிட்ட நீங்க வந்து ஹலோ கேக்குது. சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. கேக்குது. இப்பதான் கேக்குது ப்ரோ. ம். ஓகே. ஆக்சுவலி வந்து நெறைய பேர்கிட்ட ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நீங்க போய் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆ. தெரியும்ல அந்த மாதிரி. ஆமா. அந்த மாதிரி நான் பார்க்கும்போது லைக் நீங்க ஒவ்வொருத்தங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அத நீங்க ரொம்ப லிசன் பண்ணுவீங்க. ம். லைக் நெறைய பேர் மேனிபுலேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு 50, 60 டேஸ் வரைக்கும் இல்லையா? ம். சோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆனது நானுமே அப்படிதான். என்னோட ஸ்கூல் லைஃப்ல இருந்து, காலேஜ் ஃபேஸ்ல இருந்து எல்லாரும் சொல்லி தான் நானே டிசைட் பண்ணியிருக்கேன். நம்ம லைஃப் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நெனச்சிருப்பேன். ஆனா மத்தவங்க பேச்சு கேட்டு தான் முடிவு எடுத்திருந்திருப்பேன். பட் நீங்க அதே மாதிரி வந்தீங்க. கடைசியில வந்து ஒரு லாஸ்ட் 1 மந்த் தான் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாரி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. சோ அத வந்து என்னோட லைஃப்ல நான் எடுத்துக்கிறேன். நம்மளும் இருக்கணும். அப்புறம் நீங்கலாம் அங்க பேசும்போது எனக்கு அப்படிதான் இருக்கும். லைக் என்னடா நம்மளும் இந்த மாரி தானே இருப்போம். நான் எங்க மம்மி கிட்டலாம் சொல்லுவேன். ஐயோ! நானும் கம்ருதீன் மாரியா எல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேனா, அந்த மாரிலாம் நானும் எங்க அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நெறைய தடவ. ஹலோ கேக்குதா? கேக்குதுமா. தேங்க்யூ. சூப்பர், கேக்குது, சூப்பர். கேக்குது. ஆமா. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. சூப்பர். அந்த மாதிரி இருந்திருக்கு. ம். சோ நெறைய அப்படிதான் உங்க கூட கனெக்டே ஆச்சு எனக்கு. ம். லைக் நீங்க ஒரு நெக்ஸ்ட் டோர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த ம். மாதிரி ஒரு பெர்சன். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு வியானா கிட்ட ஒரு மாதிரி கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த ஐபேக்கோ டாஸ்க் அப்புறமா ஒரு நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. வியானா கிட்டலாம் அட்வைஸ் வாங்குவீங்க. அப்போ வந்து சொன்னோனே உங்களுக்கு ஃபேஸே மாறிடும். சோ நெறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உங்க உங்க கூட ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆன விஷயம் வந்து அந்த வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து அந்த ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க வேர்ட. பேட் டச்ன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் பாரு அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அத வந்து ட்விஸ்ட் பண்ணோனே நீங்க அன்னைக்கு நைட்டு மட்டும் தான் பாரு கூட சண்டை போட்டிருப்பீங்க. ஆ. லைக் அதுவும் 1 ஹவர் தான் இருக்கும் இல்லையா? ம். ஆமா. அதுக்கப்புறமே நார்மல் ஆயிடுவீங்க. நார்மலா நீங்க அத மன்னிச்சிருவீங்க பாருவ. ம். பட் அது உங்களுக்கு தெரியாது உள்ள இருக்கும்போது என்ன வேர்ட் அப்படின்னு. ம். பட் நீங்க மன்னிச்சு அக்செப்ட் பண்ணி நார்மலா பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட சீரியஸா. இப்போ ம். இருக்க ஜெனரேஷன்ல யார் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது. ம். எல்லாரும் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. பட் நீங்க அப்படி இல்லாம ரொம்ப ஸ்வீட்டா அந்த பொண்ணுகிட்ட பாரு கிட்ட நீங்க அவ்வளோ நல்லா நடந்துப்பீங்க. அதுக்கப்புறம் தான் பாருக்கு அந்த கண்ணுல அடிபட்டதுக்கு அப்புறம் நீங்க கூட நிப்பீங்க. சோ இதெல்லாமே வந்து ரொம்ப புடிச்சு அட்மையர் பண்ண உங்க விஷயம் இதெல்லாமே. அப்புறம் கேப்டன்சி டாஸ்க்ல நீங்க வின் பண்ணதா இருக்கட்டும். ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு ஏத்தின்னு சொல்லி சாங் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. நீங்க, சுபிக்ஷா, அரோரா எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து. அந்த இத மட்டும் நான் 100 டைம்ஸ்க்கு மேல பார்த்திருப்பேன். எது அப் அந் அந் எதுமா அந்த கரெக்ட்டா? அந்த ஒரு கார்டன் ஏரியால உட்கார்ந்து நீங்க டான்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? அந்த சூர்யா சாரோட சாங்குக்கு ஏத்தின்னு சொல்லி ஆமாமாமாமாமா. ஓகே. அந்த ஒரு ஸ்டெப் அந்த கியூட்டா இருக்கும். ஸ்கூல் டாஸ்க் அப்போ இல்ல? ஸ்கூல் டாஸ்க்ல. ஆமா. ஓகே. அதுல கூட நீங்க 3 பேர் டான்ஸ் பண்ணிருப்பீங்க. லிட்டரலி அந்த அந்த வீடியோ மட்டும் பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ம். அத மட்டும் நான் சேவ் பண்ணி வச்சு ஒரு 100 டைம்ஸ்க்கு மேல பார்த்திருப்பேன். அது முடிஞ்சா எனக்கு அனுப்புங்க அப்புறமா.
கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். நீங்க தான் பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே. அப்படியா? நான் ஷோ பார்க்கவே இல்ல. இந்த மாரி ஏதாவது ஓகே. ஓகே. ரிமார்க்கபிள் நான் உங்களுக்கு வீடியோஸ் இருந்தா தான் பார்ப்பேன். ஓகே, ஓகே, ஓகே. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க. அதுல ரொம்ப நீங்க அந்த பியர்ட்லாம் எடுத்துட்டு ரொம்ப கியூட்டா இருப்பீங்க. ம். ஆக்சுவலி கனியக்கா சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு? ம். நீங்க வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்க கமருதீன் 10 சொல்லிட்டே வயசு இருப்பாங்க. குறைஞ்சிருச்சு. ஹலோ, அந்த இப்போ அந்த கேக்குதுங்களா? கேக்குது. பட் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்க. அவரும் ஆமா, அப்போ ஆமா. ஓகே, கேக்குது. ஓகே, ஏதோ ஓகே, ஓகே. ஷூர், நெட்வொர்க் டவுன் ஷூர். நெனைக்கிறேன். அதனால அப்படி விட்டு விட்டு இல்ல கேக்குது போல. கேக்குது. ஆ. கேக்குது. அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போவா? ஓகே, ஓகே, ஓகே. ஸ்கூல் டாஸ்க் அப்போ. அதுக்கப்புறம் கனியக்கா கூட சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க ரொம்ப சின்ன பையன் மாரி இருக்கீங்க அப்படின்னு அந்த ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா. ம். லிட்ரலி எனக்கும் அதே மாரிதான். நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா சீரியல்ஸ்ல எல்லாம் பயங்கரமா பியர்டோட பார்த்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கா இருந்துச்சு. ம். அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னசென்ட் கமருதீனா இருந்தா அப்படி ரொம்ப கமருதீன் கான் இல்லாம நன்றி, நன்றி. ஒரு ரொம்ப நன்றி. கியூட் சைட்ஸ்ல நிறைய அந்த ஒரு பியர்ட் இல்லாம இருக்கும்போது ரொம்ப கியூட்டா இருந்தீங்க. நன்றி. ஆக்சுவலி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ம். சோ இதெல்லாமே எனக்கு மேஜரா புடிச்சது உங்ககிட்ட இருந்து. பயங்கரமா நீங்க பாருக்கெல்லாம் அவ்ளோ நின்னுருக்கீங்க இல்லையா? அவ்ளோ ஹோல் ஹவுஸே ம். எதிர்த்து நிப்பாங்க. அப்போ நீங்க அவங்களுக்காக நிப்பீங்க, ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ம். அது எல்லாமே ரொம்ப புடிச்ச குவாலிட்டி. ஏன்னா எல்லாரும் வீட்ல ஒருத்தங்கள சொல்லும்போது நமக்கும் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் அப்படி தோணும். ம். பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க ஒரு மாதிரி அ நின்னது எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உங்களோட பார்வன் பாண்டிங் ரொம்ப அழகா இருக்கு ம். பார்க்கறதுக்கு. ஏன்னா ரெட் கார்ட் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது லிட்ரலி ம். ட்விட்டர் எல்லாம் ஃபர்ஸ்ட்டே போட்டுட்டாங்க. ம். நீங்க எந்த அளவு நீங்கலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நீங்க அண்ட் பாரு ஃபீல் பண்ணியிருப்பீங்களோ, அதே அளவு நானும் ஃபீல் பண்ணேன். ம். லைக் ஒரு 2 வீக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ம். அப்புறம் ஃபினாலேல உங்கள பார்க்கும்போது, நீங்க ஆவடியில அங்க போகும்போது, அப்பல்லாம் அப்பதான் கொஞ்சம் டிப்ரஷன் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு நார்மல் மோடுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். சரி, ம். கொஞ்சம் அந்த ஷார்ட்டா வச்சுக்கலாம். ஓகே தேங்க் யூ ப்ரோ. சோ மச். ரொம்ப நல்ல ஃபீல், நல்லா ப்ளஷ் பண்ணேன். நீங்க சொன்னது ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அப்படியா? ரொம்ப ரொம்ப நல்ல தேங்க்யூ மெமரீஸ் கமருதீன். வந்து நீங்க வந்து கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ண மாரி இருந்தது. சொல்லும்போது நல்லா இருந்தது. வந்துட்டு போன மாரி நாஸ்டால்ஜிக்கா இருந்தது. ஓகே, ஓகே கம்ரு. தேங்க் யூ தேங்க் யூ. சோ மச். தேங்க் யூ. ஆக்சுவலி நாங்க உங்க சென்னை நீங்க கலாட்டால வரப்போ நாங்க மீட் பண்ணலாம்னு இருந்தோம். ம். பட் நாங்க வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி சைட். சோ ஓகே. வர முடியல. ஒரு நாள்ல வர முடியாது இல்லையா? ம். சோ மிஸ் ஆயிடுச்சு.